இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மாதமும் கூட நம்முடைய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், முதல் வருஷம் ஃபுல்லா கொடுக்கல, நம்ம கேட்டோம் 12 மாசம் ஏன் கொடுக்கல, 2வது வருஷமும் கொடுக்கல, 24 மாசம் ஏன் கொடுக்கல, 28 மாசம், அதாவது 2.5 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 80 லட்சம் மகளிருக்கு ஆரம்பிச்சாங்க. 80 லட்சம் மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். சண்டை போட்டு இன்னைக்கு 1,30 லட்சம் தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த 32 மாசம் மட்டும் கொடுக்கிறாங்க. அப்படின்னா அந்த பணம் வாங்கக்கூடிய தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு வரக்கூடிய வரவு 32,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. நியாயப்படி 60,000 ரூபாய் வந்திருக்கணும். முதல் 28,000 வரல, வெறும் 32,000 வந்திருக்கு. அதன் பிறகு பொங்கல் 5 ஆண்டு. தமிழர்களை பொறுத்தவரை எல்லா வருஷமே பொங்கல் வரும். ஆனா திமுகவை பொறுத்தவரை தேர்தல் வரும் பொழுது மட்டும்தான் பொங்கல் ஞாபகத்துக்கு வரும். 2024 பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு பொங்கல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் பொங்கல் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இந்த 2 பொங்கல், இந்த முறை பொங்கலுக்கு ஒரு 3000, ஆட்சி வந்த உடனே 1000, 2024 பாராளுமன்ற தேர்தல் பொங்கல் 1000. இந்த 5 வருஷத்துல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. பொங்கலுக்காக அவர்கள் கொடுத்தது 5000. இன்னைக்கு புதுசா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோடை காலம் வரப்போகுது, வெயில் அதிகமா வரப்போகுது, அதனால 2000. தேர்தல் அப்ப மட்டும்தான் வெயில் காலம் வரும் உங்களுக்கு, தேர்தலுக்கு முன்பு வெயில் காலம் வராது. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 32,000 ரூபாய் நம்முடைய மகளிருக்கு வந்த உதவித்தொகை, 3000 ரூபாய் இந்த பொங்கலுக்கு, 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு சலுகை, மொத்தமா 5000 ரூபாய், 37,000 ரூபாய் உங்க வங்கி கணக்கு வந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ரேஷன் அட்டை இருக்கு. தமிழ்நாட்டில் 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்குதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மொத்த கடன் கேட்டீங்கன்னா 4,52,000 கோடி. அப்ப ஒரு ரேஷன் அட்டையை கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டையின் மீது எவ்வளவு கடன் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்தது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. 10,62,000 கோடி. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000. உங்களுக்கு கொடுத்தது 37,000. ஆனா ஒரு ரேஷன் அட்டையின் மீது ஏற்றப்பட்ட கடன் 2,60,000. 5 வருஷத்துல போனஸ். சும்மா இருந்த நம்மளைய கூப்பிட்டு நடுத்தரவுல இறக்கி விட்டுட்டு ஒரு தமிழன் மீதும் கடனை வாங்கி இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன் மட்டுமே 2,60,000.